ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை ஹெவியா சாப்பிடாம நல்லா குளு குளுன்னு இந்த ராகி கஞ்சிய காலையில குடிச்சா உடம்பு நல்லா குளு குளுன்னு குளிர்ச்சியா இருக்குங்க. சத்து நிறைஞ்ச இந்த ராகி கஞ்சிய எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவை கொஞ்சமா தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கஞ்சிய நைட்டே காய்ச்சி வச்சிடணுங்க. ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் 1 கப் சோறு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. சோறு வேணான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ கரைச்சி வச்ச ராகி மாவை ஊத்தி கைவிடாம கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் இந்த கன்சிஸ்டன்சில அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிருங்க. காலையில பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கட்டியா இருக்குங்க. இதுல உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ 1 கப் தயிர இந்த மாதிரி கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டு, காய்ச்சி வச்ச ராகி கஞ்சியில சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்ல குளு குளுன்னு ராகி கஞ்சி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. மண்பானையிலேயே கஞ்சிய காய்ச்சினீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அப்படி இல்லைன்னா, குடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாரி சின்ன மண்பானையில ஊத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாங்க. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் சின்ன வெங்காயம் தாங்க. நீங்க விருப்பப்பட்டா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த சம்மருக்கு குளு குளுன்னு ராகி கஞ்சிய நீங்களும் இந்த மாரி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.